வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். மாநில மகளிர் கொள்கைக்கு தமிழக அமைச்சரவை ஒப்புதல். ஆளுநர் உரையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல். ராகுல் காந்தியின் பாரத் ஜோடோ யாத்திரையில் தள்ளுமுள்ளு. எத்தனை தடைகள் வந்தாலும் ஒற்றுமை நீதிக்கான பயணம் தொடரும் என ராகுல் காந்தி பேச்சு. கிளாம்பாக்கத்தில் இருந்துதான் ஆமினி பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும். போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் திட்டவட்டம். கொடநாடு வழக்கில் எடப்பாடி பழனிசாமி பற்றி பேசுவதற்கான தடையை நீக்க வேண்டும். சென்னை உயர் நீதிமன்றத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதில் மனு. அயோத்தி ராமர் கோவிலில் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதி. கட்டுக்கடங்காத கூட்டத்தால் காவல்துறை பாதுகாப்பு அதிகரிப்பு. விரிவான செய்திகள். மாநில மகளிர் வரைவு கொள்கை தமிழக அரசால் வெளியிடப்பட்டு கருத்து கேட்கப்பட்ட நிலையில் இன்று நடைபெற்ற தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி மாதம் சட்டப்பேரவை கூட்டம் கூட உள்ள நிலையில் இன்று சென்னை தலைமை செயலகத்தில் அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. பிப்ரவரி 1ஆம் தேதி ஒன்றிய அரசு தனது இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ள நிலையில் விரைவில் மக்களவை தேர்தலும் அறிவிக்கப்பட உள்ளது. இதனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசும் வரும் பிப்ரவரி மாதத்திலேயே தனது 2024-2025 நிதி ஆண்டிற்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளது. இந்நிலையில் இன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் தமிழ்நாடு மாநில மகளிர் கொள்கைக்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டது. கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு கூடுதலாக 50 நாட்கள் வேலை வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அளித்தல், மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கக்கூடிய வகையில் மகளிர் கொள்கை தனியாக உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஏற்படுத்தப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. மாநில மகளிர் கொள்கைக்கு அமைச்சரவையில் ஒப்புதல் வழங்கப்பட்டது. இது குறித்து பேசிய அமைச்சர் கீதா ஜீவன், பெண்களுக்கு அதிக பங்களிப்பு மற்றும் வாய்ப்பு கொடுப்பதற்காக இந்த கொள்கை அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மகளிருக்கான 33% இடஒதுக்கீடு சட்டத்தை உடனடியாக அமல்படுத்த கோரிய வழக்கில் ஒன்றிய அரசு உச்சநீதிமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. மக்களவையிலும் மாநில சட்டப்பேரவைகளிலும் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதாவை நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் ஒன்றிய அரசு கடந்த ஆண்டு நிறைவேற்றியது. மேலும் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு பிறகு தொகுதி மறுவரை செய்யப்பட்டு இந்த சட்டம் அமலுக்கு வரும் என்று ஒன்றிய அரசு விளக்கம் அளித்துள்ளது. இந்நிலையில் இடஒதுக்கீடு சட்டத்தை வரும் மக்களவை தேர்தலுக்கு முன்னதாக அமல்படுத்த காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வலியுறுத்திய நிலையில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் மனுவுக்கு எதிர்ப்பு தெரிவித்த ஒன்றிய அரசு தரப்பு வழக்கறிஞர் விரிவான பதிலளிக்க 2 வார கால அவகாசம் கோரினார். இதனைத் தொடர்ந்து ஒன்றிய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்ப ஒப்புதல் வழங்கிய உச்சநீதிமன்றம் வழக்கை 3 வாரத்திற்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். எத்தனை தடைகள் வந்தாலும் இந்திய ஒற்றுமை நீதிக்கான பயணம் தொடரும் என காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கடந்த 14ஆம் தேதி மணிப்பூர் மாநிலத்தில் இந்திய ஒற்றுமை யாத்திரையை தொடங்கினார். இந்நிலையில் ராகுல் காந்தி அசாம் தலைநகர் கவுகாத்திக்குள் நுழைய முயன்ற போது அவர் தடுத்து நிறுத்தப்பட்டார். இதனால் காவல்துறையினருக்கும் காங்கிரஸ் கட்சியினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்போது காங்கிரஸ் கட்சியினர் தடுப்புகளை உடைத்து முழக்கங்களை எழுப்பினர். பல்கலைக்கழகத்திற்குள் நுழைய ராகுல் காந்திக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் வாசலிலேயே பேருந்தின் மீது ஏறி மாணவர்கள் மத்தியில் அவர் உரையாற்றினார். அப்போது அஸ்ஸாம் அரசும் அமித்ஷாவும் ஒற்றுமை பயணத்துக்கு தடை போட்டு விளம்பரம் ஏற்படுத்தி வருவதாக தெரிவித்தார். அரசியல் காரணங்களுக்காகவே அஸ்ஸாம் அரசு ஒற்றுமை பயணத்திற்கு அனுமதி மறுப்பதாகவும் அஸ்ஸாமில் பாஜகவை தோற்கடித்து விரைவில் காங்கிரஸ் ஆட்சி அமைப்போம் என தெரிவித்தார். மக்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்து அதற்கேற்ப திமுக தேர்தல் அறிக்கை உருவாக்கப்படும் என கனிமொழி எம்பி தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் PTR பழனிவேல் தியாகராஜன், TRP ராஜா, MLAக்கள் எழிலரசன், எழிலன், மேயர் பிரியா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த கனிமொழி, திமுக தேர்தல் அறிக்கை எப்போதும் போல இம்முறையும் முக்கிய பங்காற்றும் என தெரிவித்தார்.
மக்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்து தேர்தல் அறிக்கை உருவாகும் என்றும் திமுகவின் தேர்தல் அறிக்கை இந்த முறை கதாநாயகியாக கூட இருக்கலாம் என தெரிவித்தார். முதலிலே அந்த தேர்தல் அறிக்கை குழு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய மக்களை, பல்வேறு தொழில்களை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள் போன்ற மீனவர்கள் என்று அந்த கல்வியாளர்கள் என்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கைகளை கேட்டறிந்து அதற்கு பிறகு இங்கே மறுபடியும் சென்னையிலே கூடி அந்த தேர்தல் அறிக்கையை முடிவு செய்யக்கூடிய அந்த பணிகளை துவங்குவதற்காக முதலிலே எந்தெந்த ஊர்களுக்கு பயணம் செய்கிறோம் என்ற அந்த பட்டியலை இன்று முடிவு செய்திருக்கிறோம். இந்த பட்டியலை முதல்வர் அவர்களிடம் காட்டி ஒப்புதல் பெற்ற பிறகு அந்த ஊர்களுக்கு பயணம் செய்து எந்தெந்த விஷயங்களை பற்றி நாங்கள் கருத்திலே எடுத்துக்கொண்டு இந்த தேர்தல் அறிக்கையை தயார் செய்ய போகிறோம் என்ற விஷயங்கள் போக போக அடுத்த கூட்டங்களிலே முடிவு செய்யும். தேர்தல் அறிக்கை ஒரு கதாநாயகனா எப்பவுமே தேர்தல் அறிக்கை மிக முக்கியமா அது கதாநாயகியாகவும் இருக்கலாம். மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு மைதானத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நாளை திறந்து வைக்க உள்ளார். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே உள்ள கீழக்கரை கிராமத்தில் 66 ஏக்கர் பரப்பளவில் 44 கோடி மதிப்பில் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்காக கலைஞர் ஏறு தழுவுதல் அரங்கம் கட்டப்பட்டுள்ளது. பாரம்பரியம், பழமை உள்ளிட்ட பல்வேறு நிலைகளிலும் இந்த மைதானம் பார்த்து வடிவமைக்கப்பட்டுள்ளது. வாடிவாசல், அதன் இருபுறமும் பார்வையாளர் மாடம், அதற்கு மேற்புறம் உள்ள நிரந்தர பார்வையாளர் மாடம், தற்காலிக பார்வையாளர் கேலரி என சுமார் 20,000 பேர் அமர்ந்து ஒரே நேரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நேரடியாக பார்க்கக்கூடிய வகையில் அரங்கம் அமைப்பு செய்யப்பட்டுள்ளது. இந்த அரங்கத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நாளை காலை திறந்து வைக்க உள்ளார். தொடர்ந்து அரங்கத்தில் முதலாக நடைபெற உள்ள ஜல்லிக்கட்டு நிகழ்வுகளையும் பார்வையிடுகிறார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வரும் நிலையில் அங்குள்ள வாடிவாசல் பார்வையாளர் அமரும் மேடை உள்ளிட்ட பகுதிகளை அமைச்சர் பி. மூர்த்தி நேற்று ஆய்வு செய்தார். இதற்கிடையே ஜல்லிக்கட்டு மைதானத்தில் நடைபெறும் போட்டியில் பங்கேற்க 500 காளைகள், 300 மாடுபிடி வீரர்கள் தேர்வு செய்துள்ளனர். சிறந்த வீரருக்கு 1 லட்சம் பரிசை அறிவித்துள்ளனர். மேலும் ஜல்லிக்கட்டு போட்டியில் வெற்றி பெறும் காளைக்கும் சிறந்த மாடுபிடி வீரருக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார்பாக தலா ஒரு மஹிந்திரா தார் கார் பரிசாக வழங்கப்பட உள்ளது. அயோத்தி ராமர் கோவிலில் இன்று முதல் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளதால் அதிகாலை முதலே அதிக அளவில் மக்கள் குவிந்தனர். அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நேற்று நடைபெற்றது. ராமர் சிலை பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டது. பிரதமர் மோடி பிராண பிரதிஷ்டை பூஜையில் கலந்து கொண்டார். மேலும் ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் திரை உலக பிரபலங்கள், தொழில் அதிபர்கள், முக்கிய பிரமுகர்கள், நீதிபதிகள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டது. நேற்று பொதுமக்கள் வழிபாடு செய்ய அனுமதிக்கப்படாத நிலையில் இன்று முதல் பொதுமக்கள் தரிசனம் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இன்று அதிகாலை 3 மணி முதல் பக்தர்கள் ராமர் கோவிலுக்கு வர தொடங்கினர். காலை 6:30 மணிக்கு தீபாராதனை காண பக்தர்கள் ஆர்வமாக வந்துள்ளனர். நேரம் செல்ல செல்ல பக்தர்கள் கூட்டம் அலைமோதியுள்ளது. இதனால் பாதுகாப்பு பணிக்கு காவலர்கள் அதிக அளவில் குவிக்கப்பட்டுள்ளனர். காலை 7 மணி முதல் 11:30 மணி வரைக்கும், மதியம் 2 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் தரிசனத்திற்காக பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அயோத்தி கோவிலில் ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளதால் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் இருந்து ஆம்னி பேருந்துகளை இயக்க வேண்டும் என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர், ஊழியர்கள் எண்ணிக்கை குறைவாக இருப்பதால் பணி சுமை அதிகம் உள்ளது என்று போக்குவரத்து சங்கங்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் போக்குவரத்து ஊழியர்களுக்கு 96 மாதம் அகவிலைப்படி கொடுக்காமல் நிறுத்தப்பட்டதாக குறிப்பிட்ட அவர், ஒன்றிய அரசு நிதியை தராமல் இருப்பதால் பல திட்டம் கொண்டுவர முடியவில்லை என தெரிவித்தார். கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் இருந்துதான் ஆமினி பேருந்துகளை இயக்க வேண்டும் எனவும் அவர் உத்தரவிட்டார். முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீதான செம்மண் குவாரி வழக்கில் மனுதாரராக சேர்த்துக் கொள்ள கோரி ஜெயக்குமார் தாக்கல் செய்த மனுவை விழுப்புரம் மாவட்ட முதன்மை நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது.
2006 முதல் 2011 வரையிலான திமுக ஆட்சி காலத்தில் செம்மண் குவாரியில் அளவுக்கு அதிகமாக செம்மண் எடுத்ததன் மூலம் அரசுக்கு 28.36 கோடி வருவாய் இழப்பு ஏற்படுத்தியதாக முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீது குற்றம் சாட்டப்பட்டது. இது தொடர்பான வழக்கில் அரசு தரப்பு சாட்சிகளாக சேர்க்கப்பட்டவர்கள் தொடர்ந்து பிறர் சாட்சியமாக மாறி வருவதால் வழக்கு விசாரணைக்கு உதவும் வகையில் தங்களையும் அனுமதிக்க கோரி முன்னாள் அதிமுக அமைச்சர் டி ஜெயக்குமார் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதையடுத்து ஜனவரி 6ஆம் தேதி நடைபெற்ற விசாரணையின் போது முன்னாள் அமைச்சர் பொன்முடி உள்ளிட்ட 7 பேரின் வழக்குரைஞர்களும் ஜெயக்குமாரின் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வாதிட்டனர். இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து முதன்மை மாவட்ட நீதிபதி ஆர் பூர்ணிமா உத்தரவிட்டார். கொடநாடு வழக்கில் எடப்பாடி பழனிசாமியை தொடர்பு படுத்தி கருத்து தெரிவிக்க விதிக்கப்பட்ட தடையை நீக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதில் மனு தாக்கல் செய்துள்ளார். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் தன்னை தொடர்பு படுத்தி பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மீது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த வழக்கு செப்டம்பர் 21ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஆர்.என். மஞ்சுளா முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது உதயநிதி ஸ்டாலின் அறிக்கை அவதூறாக உள்ளதாகவும் இதை அனுமதித்தால் மனுதாரருக்கு ஈடுகட்ட முடியாத இழப்பு ஏற்படும் என்பதால் மேற்கொண்டு இதுபோல அறிக்கைகள் வெளியிடக்கூடாது என உதயநிதி ஸ்டாலினுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டார். மேலும் மனுவிற்கு பதிலளிக்க உதயநிதி ஸ்டாலினுக்கு நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எடப்பாடி பழனிசாமியை தொடர்பு படுத்தி கருத்து தெரிவிக்க விதிக்கப்பட்ட தடையை நீக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதில் மனு தாக்கல் செய்துள்ளார். தொடர் விடுமுறையை ஒட்டி நாளை முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. குடியரசு தினம், தைப்பூசம், தொடர் விடுமுறையை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. சென்னை கோயம்பேடு, கிளாம்பாக்கம் மற்றும் பிற இடங்களில் இருந்தும் கூடுதலான பயணிகள் தமிழகம் முழுவதும் பயணம் மேற்கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக போக்குவரத்து துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாளை மற்றும் நாளை மறுநாள் முதல் சென்னையில் இருந்து தமிழகத்தின் முக்கிய இடங்களான கோவை, மதுரை, திருநெல்வேலி, திருச்சி, சேலம் போன்ற இடங்களுக்கும் பெங்களூரில் இருந்து பிற இடங்களுக்கும் 175 சிறப்பு பேருந்துகள் என மொத்தம் 580 சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் ஞாயிறு அன்று சொந்த ஊர்களில் இருந்து சென்னை மற்றும் பெங்களூர் திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கு ஏற்ப அனைத்து இடங்களில் இருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கிட திட்டமிடப்பட்டுள்ளது. அதேபோல் திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலத்தை முன்னிட்டு சென்னை திருவண்ணாமலைக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தமிழக அரசு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. மேலும் விழுப்புரம், புதுச்சேரி, வேலூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை வழித்தடங்களில் சிறப்பு பேருந்துகள் இயக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. திருப்பதியில் நாளை முதல் ஏப்ரல் மாதத்திற்கான சிறப்பு தரிசன டிக்கெட் ஆன்லைனில் வெளியிடப்படும் என தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவில் வரும் பக்தர்கள் இலவச தரிசனத்தில் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருப்பதை தவிர்ப்பதற்காக திருப்பதியில் இலவச சர்வ தரிசன டோக்கன்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் திருப்பதி ஏழுமலையான் கோவில் ஏப்ரல் மாத தரிசனத்திற்கான 300 ரூபாய் கட்டண ஆன்லைன் முன்பதிவு நாளை காலை 10 மணிக்கு தேவஸ்தானத்தின் இணையதளம் பக்கத்தில் வெளியாக உள்ளதாக தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. பிரதமர் மோடியின் ஆட்சியில் ஏற்பட்ட அவலங்களை மறைக்கும் வகையில் அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழா நடந்துள்ளதாக விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் ஆளுநர் ஆர்.என். ரவி RSSன் ஒட்டுமொத்த குரலாக செயல்படுவதாக விமர்சித்தார். ஜனநாயகத்தின் விழுமியங்களை காக்க வேண்டிய நெருக்கடி இந்திய நாட்டில் ஏற்பட்டுள்ளதாகவும் நாடெங்கும் ஜாதி மதத்தின் பெயரால் வன்முறை கொடுமைகள் தலை விரித்து ஆடுவதாகவும் அவர் தெரிவித்தார். ஆர்.என். ரவி அவர்களின் குரல், ஒட்டுமொத்த சங் பரிவார்களின் குரல், RSSன் குரல். அவர்கள் விரும்புவது ராமராஜ்யம் என்கிற பெயரில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரின் ஆதிக்க ஆட்சி நிர்வாகமாகும். அதுதான் பெரியாரும் அம்பேத்கரும் சுட்டிக்காட்டிய பார்ப்பன சாம்ராஜ்யம். அதற்காகத்தான் மோடியும் அமித்ஷாவும் உயிரை கொடுத்து போராடி கொண்டிருக்கிறார்கள். வர்ணாசிரம தர்மத்தை நிலைநாட்டுவதுதான் ராமராஜ்யம் என்று ஏற்கனவே பலராலும் விவரிக்கப்பட்டிருக்கிறது.
சம்புகன் என்கிற சூத்திரன் தவம் இருந்தான் என்பதற்காக ராமன் அவனை வதம் செய்தான் என்பது ராமாயணத்தில் ஒரு பகுதியாக இருக்கிறது. ஆக சூத்திரர்கள் தவம் கூட செய்யக்கூடாது, குலதர்மத்தை மீறக்கூடாது என்று சொல்லுகிற அந்த ராஜ்யம்தான் ராமராஜ்யம். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நிர்வாகத்தை, சாம்ராஜ்யத்தை இங்கே நிறுவ வேண்டும் என்பதுதான் சங் பரிவார்களின் நோக்கம் என்கிற நிலையில் சமூக நீதி இங்கே அழித்தொழிக்கப்படும், ஜனநாயக விழுமியங்கள் அழித்தொழிக்கப்படும், அரசமைப்பு சட்டம் தூக்கி எறியப்படும். ஆகவேதான் RN ரவி போன்றவர்களின் கனவு திட்டத்தை, சதி திட்டத்தை முறியடிக்க அனைத்து தரப்பு உழைக்கும் இந்து சமூகத்தை சார்ந்த அப்பாவி பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிறோம். விழித்துக் கொள்ளுங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். இந்த மாய்மால அரசியலில் இரையாகி விடாதீர்கள். இவர்களை தூக்கி எறிய ஓரணியில் திரளுங்கள் என்று விடுதலை சிறுத்தைகள் அறைகூவி அழைப்பு விடுக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட நகைகளை தமிழக அரசிடம் ஒப்படைக்க பெங்களூரு சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வேங்கை வயல் மனித கழிவு விவகாரத்தில் 31 பேரின் DNA மாதிரிகளும் ஒத்துப்போகவில்லை என சிபிசிஐடி எஸ்பி தில்லை நடராஜன் தகவல் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட விவகாரத்தில் விசாரித்து வரும் சிபிசிஐடி காவல்துறையினர் சந்தேகத்திற்குரிய 10 பேரிடம் உண்மை அறியும் சோதனை நடத்த முடிவு செய்தது. அது குறித்து மனுவை மாவட்ட SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்ட பிரிவு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தனர். தொடர்ந்து ஒத்தி வைக்கப்படும் இந்த வழக்கு வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வந்தபோது 9 பேர் ஆஜராகினர். ஒருவர் மட்டும் ஆஜராகாத நிலையில் வழக்கை ஜனவரி 29ஆம் தேதிக்கு நீதிபதி S. ஜெயந்தி ஒத்தி வைத்தார். இதற்கிடையே 4 சிறுவர்கள் உட்பட 31 பேரின் DNA மாதிரிகள் 4 கட்டங்களாக சோதனைக்கு எடுக்கப்பட்டு மயிலாப்பூரில் உள்ள தடயவியல் மையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் இருந்து எடுக்கப்பட்ட மாதிரியுடன் 31 பேரின் DNAக்களும் ஒத்துப்போகவில்லை என சிபிசிஐடி எஸ்பி தில்லை நடராஜன் தகவல் தெரிவித்துள்ளார். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். அஸ்ஸாம் மாநிலத்தில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி சென்ற வாகனத்தை பாஜகவினரால் தாக்கப்பட்டதை கண்டித்து வேலூர் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் டி.க. ராமன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திரளான காங்கிரஸ் கட்சியினர் பங்கேற்று அஸ்ஸாம் மாநில அரசையும் ஒன்றிய பாஜகவை கண்டித்தும் ராகுல் காந்தி மீது தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்ய கோரியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். அதேபோல் திருப்பத்தூர் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் பிரபு தலைமையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் காவல்துறையினர் காங்கிரஸ் கட்சியினரை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்தனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திருப்பத்தூர் மாவட்ட செயலாளர் இன்று தமிழகம் தழுவிய விவசாய தொழிலாளர் சங்கத்தினுடைய ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் நடைபெறுகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய முக்கிய கோரிக்கை, மத்திய ஒன்றிய அரசாங்கம், மோடி அரசாங்கம் வருடம் வழங்குகிற நிதியினை குறைத்து வழங்குகிறது என்ற அடிப்படையில் இந்த நிதி முன்னால் வழங்கிய போல 100 நாள் வேலையை குறைக்கக்கூடாது, அது மீண்டும் 100 நாள் வேலை என்பதை 150 நாளாக உயர்த்த வேண்டும் என எங்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில் நீங்கள் அந்த 100 நாள் வேலை திட்டத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என கோரியும், தமிழகம் அளவில் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஏற்படுத்திய உழவர் பாதுகாப்பு திட்டத்தை உடனடியாக நலவாரியமாக மாற்ற வேண்டும், விவசாய தொழிலாளருடைய நலவாரியமாக மாற்ற வேண்டும். அவ்வாறு அந்த நலவாரியத்தை மீண்டும் செயல்படுத்துவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. மேலும் திருப்பூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் சார்பில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி அஸ்ஸாம் மாநிலத்திற்கு சென்ற போது அவருக்கு உரிய பாதுகாப்பு தராததை கண்டித்தும் அதனை கண்டு கொள்ளாத அஸ்ஸாம் முதலமைச்சரை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள காமநாயக்கன்பட்டியில் வீரமாமுனிவர் நினைவாக தமிழக அரசு சார்பில் ரூபாய் 1 கோடி மதிப்பீட்டில் அவருடைய திருவுருவ சிலையுடன் கூடிய மணி மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா சென்னை தலைமை செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி மூலமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமிபதி பிரதிநிதிகள் கலந்து கொண்டு வீரமாமுனிவர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். திருவள்ளூரில் 13 ஆண்டுகளாக வழங்கப்படாத பட்டாவை உடனடியாக வழங்க கோரி ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள வேப்ப மரத்தில் ஏறி பெட்ரோல் ஊற்றிக்கொண்டு கொலை மிரட்டல் விடுத்த இளைஞரால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் இளைஞரை லாவகமாக மீட்டு ஆம்புலன்ஸ் உதவியுடன் அரசு மருத்துவமனைக்கு முதலுதவி சிகிச்சைக்காக அனுப்பி வைத்து இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தர்மபுரி மாவட்டம் மத்திய கூட்டுறவு வங்கி ஊழியர் சங்கம் மற்றும் கூட்டுறவு வங்கி ஊழியர் சம்மேளனம் சார்பில் மத்திய கூட்டுறவு வங்கி தலைமையகத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து மத்திய நகர கூட்டுறவு வங்கி ஊழியர்களுக்கு 20% ஊதிய உயர்வு வழங்க வேண்டும், கடந்த 8 ஆண்டுகளாக பணியில் சேர்ந்த ஊழியர்களுக்கு வெளியிடாத முதுநிலை பட்டியல் வெளியிட வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தர்மபுரி, கிருஷ்ணகிரி ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் உள்ள 43 கிளைகளை சார்ந்த வங்கி ஊழியர்கள் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த அருமந்தை ஊராட்சிக்கு உட்பட்ட புதுப்பாக்கம் காலனி செல்லும் சாலையில் கற்கள் பெயர்ந்து போக்குவரத்திற்கு இடையூறான நிலையில் உள்ளது. இந்த சாலையை சீரமைத்து தர வலியுறுத்தி அவ்வழியே வந்த அரசு பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு சாலை அமைக்கும் பணிகளை தொடங்குவதாக உறுதி அளித்ததை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். அரியலூர் அருகே 17 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் இளைஞருக்கு 14 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மகளிர் விரைவு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு தமிழக அரசு 4 லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த மாங்குப்பம் கிராமத்தில் பொன்னியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு 45ஆம் ஆண்டு மயிலார் எருதுவிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த எருதுவிடும் திருவிழாவில் ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் மற்றும் திருவண்ணாமலை ஆகிய 4 மாவட்டங்களில் இருந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட காளைகள் கொண்டு வரப்பட்டு ஓடுதளத்தில் அவிழ்த்து விடப்பட்டது. இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சீறி பாய்ந்து ஓடிய காளைகளை கண்டு ரசித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆட்சியர் உத்தரவின் பேரில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை சார்பில் செங்குன்றம் நல்லூர் சுங்கச்சாவடியில் மதுவினால் ஏற்படும் தீமைகள் குறித்து வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் விழிப்புணர்வு பேரணி நடத்தினர். பொன்னேரி கோட்டக்கலால் அலுவலர் சங்கிலி ரதி தலைமையில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாவட்ட உதவி ஆணையர் ராமன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேரணியை துவக்கி வைத்தார். இதில் கல்லூரி மாணவ மாணவிகள் மதுவினால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு பதாகைகள் ஏந்தி சாலையில் கோஷமிட்டவாறு பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் இடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி துண்டு பிரசுரங்களை வழங்கினர். புதுச்சேரி மாநில திமுக சார்பில் ஒன்றிய அரசின் முடங்கி போன திட்டங்களை தொடர்ந்து செய்து வருவதோடு மக்களிடத்தில் பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ள பாஜக அரசை கண்டித்தும் அரசு அதிகாரிகளை இப்பணிக்கு அனுமதித்த மாவட்ட ஆட்சியர் வல்லவனை கண்டித்தும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபல் கென்னடி, செந்தில்குமார் சம்பத் மற்றும் நிர்வாகிகள், பிற அணி செயலாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். திருவள்ளூர் மாவட்டம் மன்னார்குடியில் தமிழக அரசு உழவர் பாதுகாப்பு திட்டத்தை உடனே கைவிட்டு கலைஞர் வழங்கிய விவசாய தொழிலாளர் நல வாரியம் அமைத்திட வலியுறுத்தி கோட்டூரில் தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 100 நாள் வேலை திட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு கொடுக்க வேண்டிய நிதி பாக்கியை ஒன்றிய அரசு உடனே வழங்க வலியுறுத்தியும் கண்டன முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் அரியூரில் உள்ள தங்க கோவில் நாராயணி பீடத்தில் சக்தியம்மா ஜெயந்தி விழாவை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு 10,008 வஸ்திர தானம் வழங்கும் விழா நடைபெற்றது. தங்க கோவில் நிறுவனர் சக்தியம்மா தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பக்தர் சைமன் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பொதுமக்களும் பங்கேற்றனர்.
ராணிப்பேட்டை மாவட்டத்தில் குடியரசு தினத்தை முன்னிட்டு காவல்துறையினர் அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. குடியரசு தின விழா வருகிற 26ஆம் தேதி நாடு முழுவதும் கொண்டாடப்பட உள்ள நிலையில் ராணிப்பேட்டை மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஆண்கள் மேல்நிலை பள்ளி விளையாட்டு மைதானத்தில் குடியரசு தின விழா நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. இதற்காக ஆயுதப்படை காவல்துறையினர் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மைதானத்தில் தேசிய கீதம் பாடல் ஒலிக்கப்பட்டு காவல்துறையினர் அனைவரும் துப்பாக்கி ஏந்தி அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சியை நடத்தினர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நியூ டவுன் இடையில் உள்ள ரயில்வே கேட் பகுதியில் மேம்பாலத்தை அமைத்து தர கோரி வாணியம்பாடி தொழில் வணிகர்களின் பேரமைப்பு மற்றும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் கடையடைப்பு மற்றும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஒரு மாதத்திற்குள் மேம்பாலம் கட்டுவதற்கு ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்தில் தொடர் போராட்டங்கள் உடன் ரயில் மறியல் போராட்டமும் நடத்துவது என தீர்மானிக்கப்பட்டது. இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் இன்று தங்கத்தின் விலையில் எந்தவித மாற்றமும் இன்றி ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 46,640 ரூபாய்க்கும் 1 கிராம் தங்கத்தின் விலை 5,830 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் வெள்ளியின் விலை 50 காசுகள் குறைந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 76 ரூபாய் 50 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 76,500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மிசோரம் தலைநகர் ஐஸ்வாலில் மியான்மர் நாட்டின் ராணுவ விமானம் விபத்துக்குள்ளானதில் 6 பேர் காயமடைந்தனர். மியான்மர் ராணுவத்திற்கும் சிவிலியன் ராணுவத்திற்கும் இடையிலான மோதல்கள் காரணமாக லாங்லாய் மாவட்டத்தில் இருந்து தப்பி சென்ற மியான்மர் வீரர்களை விமானம் ஏற்றி செல்லவிருந்தது. மிசோரம் மாநிலம் லெங்புய் விமான நிலையத்திலும் தர இறங்கியதும் விமானம் ஓடுபாதையில் இருந்து சறுக்கி விழுந்தது. விமானத்தில் 14 பேர் இருந்த நிலையில் 6 பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தர இறங்குவதில் பல்வேறு சவால்கள் நிறைந்த டேபிள் டாப் விமான நிலையத்தில் இந்த விபத்து நடந்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.